ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஒர்க் அவுட் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எப்பவும் சொல்கிற மாதிரி 1 hour வந்து நம்ம வந்து டைம் எடுத்துக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ½ hour வந்து வாக்கிங் ப்ளஸ் ஜாகிங்காக நான் பிரிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு ½ hour வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக வந்து டைம் வந்து பிரிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வாக் பண்ணுங்கள். ஸோ வாக் பண்ணி நம்ம உடம்பும் மைண்டும் வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஹெவியாக எக்ஸசைஸ்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வந்து வாக்கிங் வந்து கொடுக்கும். ஸோ வாக்கிங் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஜாகிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து எங்கள் டெரேஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால நான் இங்கே தான் ஜாக் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அது வந்து ஒரு ரவுண்ட் அப்படி வச்சுருக்கேன். ஸோ அந்தமாதிரி வந்து நான் ஒரு 10 rounds வந்து ஜாகிங் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஹெவி ப்ரீத்திங் வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு 5 rounds வந்து வாக் பண்ணுவேன். ஸோ அந்த ஹெவி ப்ரீத்திங் வந்து ஸ்லோவாகி நார்மல் ப்ரீத்திங் வந்ததுக்கப்புறமா திரும்பியும் வந்து ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து மாற்றி வந்து வாக்கிங் ஜாகிங் சொல்லிட்டு ஸோ ½ hour வந்து பண்ணுவேன். ஸோ ½ hour பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக எடுத்தோடனே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நம்ம மசில்ஸ்லாம் வந்து அங்கங்கே வந்து பிடிச்சிக்கும். ஸோ நீங்கள் வந்து வாக்கிங் ஜாகிங் எல்லாம் பண்ணிட்டிங்கன்னா நம்ம உடம்பு வந்து செட் ஆகிடும். ஓகே, நம்ம வந்து ஏதோ பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி உடம்பு செட் ஆகிட்டு அது வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து ஒர்க் அவுட் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாக்கிங் அண்ட் ஜாகிங் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் அவுட்குள்ளே போகலாம். ஒர்க் அவுட் வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஃபுல் பாடி வெயிட்டும் குறைக்கிறீங்க அப்படின்னா எல்லா பார்ட்ஸுமே இருக்கிற மாதிரியான எக்ஸசைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சில போர்ஷன் மட்டும் குறைக்கிறீங்க, ஆப்ஸ் மட்டும் குறைக்கிறீங்க, லெக் மட்டும் குறைக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து எக்ஸசைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்படி பண்ணுவேன் அப்படின்னா ஒரு 7 to 8 எக்ஸசைஸ் வந்து சூஸ் பண்ணிப்பேன். அதே வந்து 3 to 4 sets வந்து ரிப்பீட்டடாக பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அதே வந்து 3 to 4 sets வந்து பண்ணோம் அப்படின்னா தான் அந்த இடத்துல வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும். நம்ம ஏதோ ஒரு மாதிரி வலிக்கிறது இல்லை குறையிறது மாதிரிலாம் வந்து டிஃப்ரென்சஸ் வந்து தெரியும். ஸோ ஒரு செட் பண்ணோம் அப்படின்னா அதில் பெருசாக வந்து டிஃப்ரென்சஸ் இருக்காது. ஸோ அதனால் மினிமம் வந்து 3 sets, மேக்ஸிமம் வந்து 3 to 4 sets வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணுறீங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 7 set ஆஃப் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஹெவியான எக்ஸசைஸாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து செகண்ட் எக்ஸசைஸ் வந்து லைட் எக்ஸசைஸாக வச்சுக்கோங்க. அடுத்து தேர்ட் ஹெவி, ஃபோர்த்து லைட், அதுமாதிரி அல்டர்னேட்டாக வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரேடியாக ஹெவியாகவே எல்லா எக்ஸசைஸுமே சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு செட்டுக்கு மேலே தாண்டவே மாட்டோம். நம்ம பாடி வந்து ரொம்ப டயர்டாகிடும். ஸோ அதனால் வந்து ஹெவி லோ அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நமக்கு எனர்ஜி வந்து ஹெவியாக பண்ணதுக்கப்புறம் போன எனர்ஜி வந்து கம்மியாக பண்ணும்போது அந்த எனர்ஜி வந்து கொஞ்சம் கெயின் ஆகும். அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போகும். ஓகே, ஸோ அதுமாதிரி மாறி வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளால் வந்து 3-4 sets வந்து கரெக்டாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும், இன்கம்ப்ளீட்டாக விடாமல். ஸோ அதனால் வந்து எப்பயுமே வந்து இதுமாதிரி அல்டர்னேட்டாக வந்து ஹெவி லோ அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து போர் அடிக்காது. வாக்கிங் அண்ட் ஜாகிங் ரெண்டுமே மாறி பண்ணும்போது கடைசியாக நம்ம முடிக்கும் போது வாக்கிங்கோடு முடிக்கணும். ஏன்னா நம்ம ஹெவி ப்ரீத்திங் பண்ணிகிட்ருக்கோம்ல. ஸோ அப்படியே வாக்கிங்லேருந்து கம்மியான நம்ம நார்மல் ப்ரீத்திங்க்கு வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அது அந்த வாக்கிங்கை வந்து நம்ம அந்த ரெஸ்ட் டைமாக வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து திரும்பியும் வந்து ரெஸ்ட் டைம்லாம் எடுக்கக்கூடாது. அப்படிலாம் எடுத்தால் நமக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும். ஸோ அப்போ 1 hour வந்து முடிக்க முடியாது. ஸோ ஆனால் வாக்கிங்கில் அந்த ரெஸ்ட் டைமை சேர்த்து எடுத்துகிட்டு அந்த ப்ரீத்திங் நார்மல் ஆனதுக்கப்புறமா நம்ம நார்மல் ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸாக வந்து ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணுறேன். இது வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு எக்ஸசைஸு. நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பயங்கர எனர்ஜி கொடுத்து பண்ணும்போது ஹோல் பாடியுமே வந்து இதில் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து நான் எப்போ எக்ஸசைஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸாக வந்து நான் வந்து ஜம்பிங் ஜாக்ஸ் எக்ஸசைஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுவேன். ஸோ அது வந்து ஒரு 30 counts பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து இப்போ ஹெவி ஒர்க் அவுட் பண்ணதுனால நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக பண்ணுறோம். ஸோ லைட்டாக வந்து நான் வந்து ஹை நீஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து 2 விதமாக பண்ணலாம். குதிச்சு வந்து நம்ம லெக்கை வந்து ரைஸ் பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் லைட்டாக பண்ணணும் அப்படின்றதுனால வந்து ஜஸ்ட் நின்றுட்டே வந்து லெக் ரைஸ் பண்ணி ஹேண்ட் வந்து டக்கின் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் எக்ஸசைஸாக வந்து நான் வந்து பர்பீஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டுக்கான எக்ஸசைஸ் தான். ஏன்னா நம்ம வந்து ஜம்ப் பண்ணுறோம், அதுக்கப்புறம் கீழே வந்து கால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ வந்து நம்மளால் வந்து
நார்மலாக எக்ஸசைஸ்லாம் பண்ணாதவங்களுக்கு வந்து 6 கவுண்ட்ஸ் தான் வந்து பண்ண முடியும். ஸோ நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ட்ரெயினாக இருக்கவங்க வந்து அதை விட அதிகமாக பண்ணலாம். ஸோ மினிமம் நீங்கள் வந்து 10 கவுண்ட்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்து பண்ணலாம். ஸோ ரொம்ப ரெஸ்ட் எடுக்கூடாது. ஒரு 10 செகண்ட் கேப் விட்டு 10 கவுண்ட்ஸ் வர மாதிரி பண்ணிக்கோங்க. இது பண்ணிங்கன்னா பயங்கரமாக ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு ப்ரீத்திங் எல்லாமே வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெவியாக பண்ணோம், அடுத்து லைட்டாக பண்ணோம், இப்போ தேர்ட் எக்ஸசைஸ் வந்து ஹெவியாக பண்ணிட்டோம். ஸோ பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து கோப்ரா போஸ் தான். ஸோ இப்போ கோப்ரா போஸ் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெச்சிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து நம்ம ஸ்டொமக் ஸ்ட்ரெச்சிங் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஷோல்டர், செஸ்ட்டு, ஸ்டொமக் இது எல்லாத்துக்குமே வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதையும் வந்து நான் வந்து உங்களுக்கு 2x ஸ்பீடில் போட்டிருக்கனால ஸ்பீடாக வந்து அப் டவுன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்லோவாக பண்ணுங்கள். ஒரு 1 மினிட் இல்லைனா ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்குமே வந்து அந்த போஸ் கோப்ரா போஸ்லேயே இருந்துட்டு அந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஃபீல் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஸ்குவாட்ஸ் பண்ணுறேன். ஸ்குவாட்ஸ் வந்து 2 விதமாக பண்ணலாம். வால் ஸ்குவாட்ஸும் பண்ணலாம், நார்மல் ஸ்குவாட்ஸும் பண்ணலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் டச் விட்டதுனால எனக்கு நார்மல் ஸ்குவாட்ஸ் வந்து வர மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் வால் ஸ்குவாட்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நார்மல் ஸ்குவாட்ஸ் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து வால் ஸ்குவாட்ஸ் தான். ஸோ பக்கத்தில் ஏதாவது தூண் இருந்துச்சுன்னா அதில் போய் வந்து நல்லா சாஞ்சு உட்காந்து இந்த மாதிரி சேரில் எப்படி உட்காருவோமோ அதே மாதிரி உட்காந்துட்டு 30 கவுண்ட்ஸ் வரைக்கும் இருக்கணும். 30 கவுண்ட்ஸ்லாம் வந்து கடகடன்னு ஸ்பீடாக வந்து கவுண்ட் பண்ணக்கூடாது, ஸ்லோவாக தான் கவுண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஹேண்டை குறைக்கணும். ஹேண்ட்லேயே நம்ம வெயிட்டாக இருக்கும்ல, ஸோ அதனால் வந்து ஃபார்வேர்டில் வந்து 30 கவுண்ட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணணும். அப்படியே ஹேண்டை வந்து ரொட்டேட் பண்ணணும். அதேமாதிரி பேக்வேர்ட்ஸ்லேயும் வந்து 30 டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணணும். ஸோ இது பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கையில் இருக்கிற ஃபேட்லாம் வந்து குறையும். ஸோ இது வந்து ஹேண்டுக்கான எக்ஸசைஸு. நெக்ஸ்ட்டு வந்து பேக் ஷோல்டரில் இருக்கிற வெயிட் வந்து குறைக்கிறதுக்காக நம்ம இப்போது பின்னாடி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சதையெல்லாம் தெரியுமா, அதெல்லாம் வந்து முதுகில் வந்து பேக்கில் வந்து குறைக்கிறதுக்காக வந்து இந்த எக்ஸசைஸ் இது பண்ணால் நம்மளுக்கு அந்த கைக்கு கீழே பின்னாடி இருக்கிற வந்து ஃபேட்லாம் வந்து குறையும். ஸோ அதனால் இதுவுமே வந்து 30 கவுண்ட்ஸ். இது வந்து இவ்வளோ கவுண்ட்ஸ்லாம் பண்ணலாம். ஏன்னா இது வந்து பெருசாக வந்து நமக்கு சீக்கிரம் டயர்ட் ஆகாது. கை எப்போ வலிக்குதோ அப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து செஸ்ட்டுக்காக மெயினாக இது வந்து என்ன சொல்கிறது, செஸ்ட் வந்து ஹெவியாக இருக்குது, அது வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த ஒர்க் அவுட் வந்து பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து எத்தனை கவுண்ட்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ கை வலிக்குது, எப்போ முடியலையோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். 30 கவுண்ட்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக வந்து பிளாங்க் கூட முடிக்கிறோம். ஸோ பிளாங்க் வந்து கண்டிப்பாக வந்து 1 மினிட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 30 செகண்ட்ஸ், அதுக்கப்புறம் 45 செகண்ட்ஸ், அப்புறம் 1 மினிட் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பண்ண எக்ஸசைஸ் எல்லாமே வந்து ஒரு செட்டு தான். ஸோ இதை வந்து நம்ம வந்து 4 செட்ஸ் வந்து பண்ணணும். ஏன்னா நான் வந்து ஹெவியாக வந்து ஒரு 2 or 3 எக்ஸசைஸாக வந்து ஹெவியாக கொடுத்துருக்கேன். மற்ற இது எல்லாமே வந்து லைட்டாக தான் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக வந்து 4 செட்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ 1 செட் வந்து நான் உங்களுக்கு முன்னாடி பண்ணி காமிச்சிருக்கேன். மீதி 3 செட்ஸ் வந்து நான் ஆஃப் கேமராவில் பண்ணுவேன். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து 4 செட்ஸ் வந்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.